வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genruvis.online. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி இந்திய உணவுகளில் இன்றியமையாதது. இது உணவின் சுவையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. தக்காளியே சூப், தொக்கு, சட்னி, சாஸ், கேட்சப் போன்ற பல டைப்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தக்காளி சூப் அடிக்கடி குடிக்கிறத பார்த்துருப்போம். இதில் கலோரிகள் குறைவு, பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. சமையலில் மட்டுமல்ல, சரும பராமரிப்பிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. தினமும் காலையில் ஒரு கப் தக்காளி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கிய நன்மைகளை அதிகமாக அள்ளித்தருது அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னால் நம்ப முடியுமா? ஏன்னா தக்காளி சாறில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகமாக இருக்குது. மேலும் லைகோபின், பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் மிகச்சிறந்த அளவில் காணப்படுகின்றன. டெய்லி காலையில் நம்ம தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகள் இதனை உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்க முடியும். உடல் செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறது. இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த பானம். காலை வேளையில் இதனை உட்கொள்வதால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் வயிற்றை எளிதில் சுத்தப்படுத்தவும், மலச்சிக்கலை போக்கவும், குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் ரொம்பவே உதவும். மேலும் வயிற்றில் உள்ள வாயு மற்றும் அமிலத்தன்மையிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு நபருக்கு தக்காளி ஜூஸு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 2 தக்காளி, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, ஒரு துண்டு இஞ்சி, அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக நம்ம இஞ்சி சேர்க்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜூஸரில் கொத்தமல்லி இலை, 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா ஜூஸரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆப்ஷனல் தான், எலுமிச்சை சாறு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி சாறு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ஜூஸை நீங்கள் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு வெறும் வயிற்றில் தக்காளி சாறு குடிக்கிறதுனால குமட்டல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் நெஞ்செரிச்சல் இருக்கும். கல்லடைப்பு இருக்கிறவங்க தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா காலையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 11 o'clock எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் நம்மளுக்கு குடிக்க முடியலை அப்படின்னா காலையில் 11 மணிக்கு நீங்கள் குடிச்சுக்கிடலாம். உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா இந்த ஜூஸை கண்டினியூவாக எடுத்துக்கிறதுல தப்பில்லை. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ளதை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பயனுள்ள வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.